உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை, நாம் எப்படி இங்கே வாழ வேண்டும், வாழும்போது எப்படி என்ற கேள்வி. ஒரு ஆப்பிரிக்க பழமொழி சொல்கிறது, ஒரு வீட்டில் முதியவர் இறந்து விட்டார் என்றால் ஒரு நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது என்று பொருள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம வீட்டில் முதியவர்கள் நம்மை வழிநடத்துகிறவர்கள், அதில் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை சொல்லுவது. உடி ஆலன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், நல்ல பேச்சாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100 வயது வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாயானால் அந்த 100 வயது வரை எதையெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையெல்லாம் விட்டுவிடு என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை வாழும்போது எப்படி என்பது தான் முக்கியம். அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம். சந்தன மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு வாக்குவாதம். சந்தன மரம் பெருமையாக சொல்லிச்சு, நீ பாரு, என்னதான் விலை உயர்ந்த எந்த சிலையாக இருந்தாலும் சரி, அணிகலனாக இருந்தாலும் சரி, ஆபரணமாக இருந்தாலும் சரி, அலங்கார பொருளாக இருந்தாலும் சரி, நான் தான் எல்லா இடத்துலையும் பெரிய மேன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வாழை மரம் சொல்லிச்சான், அப்படி இல்லைப்பா, செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு பெருமை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. வாழும்போது என்னுடைய இலை, தழை, தண்டு, கனி, பூ எல்லாமே மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் வாழும்போது நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழை மரம் சொன்னதாக ஒரு கதை. எதற்காக என்றால், நாம் எப்படி வாழ, நாம் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல் அடுத்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களிலே பார்க்கும்போது அங்கே மிக அழகாக சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவை, அதாவது இறை பற்றுடன் வாழ்வதற்கு தேவையானவை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வல்லமையினால் நமக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நாம் வாழ்வதற்கு அவர் நமக்கு துணை நிற்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். அந்த பற்றுறுதி வாழ்க்கை தான் நமக்கு நலமான வாழ்க்கையாகவும் நன்மை தரும் வாழ்க்கையாகவும் பிறருக்கு நன்மையாக வாழ்கின்ற வாழ்க்கையாகவும் அமையும் என்பது உண்மை. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.